திடீர்னு பணம் வருது, திடீர்னு நீங்க ட்ரெண்டி ஆகுறீங்க, உங்க வாழ்க்கையே டோட்டலா மாறும்போது திருப்பி பார்த்தா எந்த வீட்டுக்காரர் உங்களை இந்த ஃபீல்டுக்கு கூட்டிட்டு வந்தாரோ அந்த ஆளு பிடிக்காம போயிருதுங்க. அந்த ஆள் லோக்கலா தெரிய ஆரம்பிச்சிடறான் இல்லைங்களா? அந்த ஆள் சம்பாதிக்க முடியாதவனா போயிடுறான். அப்போ அவன் 20,000 சம்பாதிக்கிறது பெருசா இருக்கு. இவங்க இதுக்குள்ள வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கும் போது அந்த புருஷன் கேவலமா தெரியுறான். அது எவ்வளவு பெரிய தப்புங்க. நம்ம வளர்த்துட்டவங்களை மறக்கலாமா? நம்ம 1000 ஜென்ஸ் பேசினாலும் எல்லா ஜென்ஸும் தப்பு இல்லைல்ல. 1000 லேடிஸை பேசினாலும் எல்லா லேடிஸும் தப்பு இல்லைல்ல. உண்மை அதுதான். எப்போ பாரு நம்ம ஆண்களை குறை சொல்கிறோம், ஆண்கள் பெண்களை குறை சொல்கிறாங்க. ரெண்டுலேயும் அது இருக்குது. அவனுக்கு ஓரமாக விட்டுருங்க. அதுக்கு எப்படி அடிச்சுட்டு சாப்பிட்டோம். நல்லவன் இருக்கான்ல, அவன் என்ன பாவம் பண்ணான் இல்லைங்களா? நீ அந்த ஆளை மட்டும் விடல, உன் குழந்தைங்க என்ன பண்ணும்? இதனால எத்தனை குழந்தைங்க பாதிக்குது தெரியுங்களா? இங்கே வர்ற பொண்ணுகளில் எத்தனை பேர் சிங்கிள் மதர் தெரியுங்களா? அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? அதுக்கு அப்பா இல்லாமையோ அம்மா இல்லாமையோ வளரணும்னு அதுகளுக்கு என்ன அவசியங்க? அது என்ன தப்பு பண்ணுச்சு? உனக்கு பிறந்ததை தவிர அது என்ன பண்ணுச்சு? நீ மூடிட்டு இருந்தா அது பிறக்காமையாவது இருந்திருக்குல்ல. நீ புருஷன் இல்லாம இரு, அதுக்கு அப்பா இல்லாம இருக்கணும்னு என்ன கட்டாயம்? அது அம்மா இல்லாம இருக்கணும்னு அதுக்கு என்ன கட்டாயம்? இல்லைங்களா? அந்த மனநிலை இருக்கணும். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பழச மறக்கக்கூடாது. உங்க வீட்டுக்காரோ உங்க குழந்தைகளையோ மறக்கக்கூடாது. இன்னைக்கு அவர் இல்லாம நீங்க வர முடியுமா? நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இந்த ஃபீல்டில் அவங்களோட தான் சம்பாதிப்பீங்க, சரிங்களா? ஆனா பழச மறக்கக்கூடாது. உங்களை சேர்த்துன உங்க அப்பா அம்மாவையோ உங்க வீட்டுக்காரையோ தங்க தாம்பளத்தில் வச்சு தாங்கணும்.